நேத்து தான் ஒரு வீடியோ போடுறோம். குஜராத்ல இருந்து அமெரிக்காவுக்கு ஒருத்தன் போய் அங்க செட்டில் ஆகி அங்க போய் இவனோட ஜாதி பெருமையை பேசி அமெரிக்கர்கள்ட்ட இந்தியாவை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதை விட ஒரு கொடுமையான விஷயம், தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில ஒரு அரசு பள்ளி ஆண்டு விழால நடந்திருக்கு. அதே டைலர் தான், அதே ஜாதி பெருமை தான். அரசு பள்ளி ஆண்டு விழால டான்ஸ் ஆடுறாங்க. அந்த பசங்க டான்ஸ் ஆடும்போது அவங்க கழுத்துல பாத்தீங்கன்னா ஒரு கட்சி கொடியோட துண்டு, அது என்னத்தை ஒளிச்சு மறைச்சிக்கிட்டு PMK அதாவது பாமக கட்சி அந்த அரசியல் கட்சியோட துண்டை போட்டுக்கிட்டு, அது என்ன அரசியல் கட்சி, அது ஒரு ஜாதி கட்சி, அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பெருமையா சொல்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, அந்த பாட்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இது அரசு பள்ளியில. அரசு பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா அந்த ஜாதி கொடி கலர்லயே பாத்தீங்கன்னா அந்த கையில வந்து கயிறு கட்டியிருப்பாங்க. அதையே அறுத்தெறியனா அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருக்க சமயத்துல ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட ஜாதி பெருமை பாடுற மாதிரி ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு அந்த ஜாதியை முன்னிறுத்தி நடத்தப்படுற ஒரு அரசியல் கட்சியோட துண்டை தூக்கி கழுத்துல போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துல உள்ள ஆசிரியர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லா மாணவர்களும் படிக்கிற இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி பண்றது தப்புடா தம்பின்னு சொல்றதுக்கு ஒரு அறிவுள்ள ஆசிரியர் கூட அங்க இல்லையா? படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்களா இல்ல ஜாதி பெருமையை தூக்கி பிடிக்கிறதுக்கு போறாங்களா? தம்பியெல்லாம் இதுல சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. பள்ளிக்கூடத்துல படிச்சுனாதே முன்னேற முடியுமே தவிர இந்த மாதிரி ஜாதி பெருமை பேசி தெரிஞ்சுன்னா சாமானியமா முன்னேற மாட்டேன். எல்லாம் கண்டிப்பா இந்த பயலுல பெத்தவங்க கேட்கணும், அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர்கள் கேட்கணும். அதை நினைச்சாலே வைத்திருச்சலா இருக்கு. என்ன மாதிரியான மனநிலை உள்ள ஒரு ஆசிரியர்கள் அந்த பள்ளிக்கூடத்துல இருக்காங்க? இப்படி ஆட விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு விளங்கும்டா. படிடா ஒழுங்கா படிடா.